அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ரஹ்மானியா ஆன்லைன் மதரசா பிபிடி வழங்கும் வாராந்திர தர்பியா மற்றும் மாணவ மாணவிகளின் பேச்சு பயிற்சி மன்றம். இந்த சொற்பொழிவை தாங்களும் கேட்டு மற்றவர்களும் கேட்டு பலன் பெற பகிருமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتاب الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهم رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والإرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பிதஅத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பிதஅத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்துக்கு நினைவுபடுத்தியதை இந்த நாளில் இன்று ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர் மத்தியிலும் ஆரம்பமாக நான் இந்த நபிமொழியை நினைவுபடுத்தியவளாக இந்த தர்பியா வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பிதஅத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்கின்ற அனைத்து தீய எண்ணங்களையும் அதன் நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கும் மார்க்க சட்டதிட்டங்களை பேணி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து மரணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முழு முஸ்லிமாக, உண்மையான முஸ்லிமாக மரணித்து அந்த மறுமை நாளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக என்று துஆ செய்தவளாக இந்த தர்பியா வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். இந்த தர்பியா வகுப்பில் ஆரம்பத்தில் இறைவனுடைய வேதத்தை ஓதி அதை துவங்கி வைப்பதற்காக எம் ஷஃபானா அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اقرأ بربك الذي خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى
إن إلى ربك الرجع أرأيت الذي ينهى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت إن كذب وتولى ألم يعلم بأن الله يرى كلا لئن لم ينته لنسفعا بالناصية ناصية كاذبة خاطئة فليدع نادية سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب. பொருள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. மனிதரை அட்டை பூச்சி போன்று ஒட்டி கொண்டிருக்கும் இரத்த கட்டிகளிலிருந்து அவன் படைத்தான். ஓதுவீராக. உம் இறைவன் மிக்க கண்ணியமானவன். அவனே ஏதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். எனினும் நிச்சயமாக மனிதன் வரவு மீறுகிறான். அவன் தன்னை இறைவனிடமிருந்து தேவையற்றவன் என்னும் காணும் போது நிச்சயமாக மீறுதல் உம்முடைய இறைவன் பாலே இருக்கிறது. தடை செய்கிறானே அவனை நீர் பார்த்தீரா? ஓர் அடியாரை அவன் தொழும்போது நீர் பார்த்தீரா? அவர் நேர்வழியில் இருந்து கொண்டும் அல்லது அவர் இறையச்சத்தை கொண்டு ஏவியவாறு இருந்தும் அவன் பொய்யாக்கி முகத்தை திருப்பிக் கொண்டான். அதை நீர் பார்த்தீரா? நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை நாம் அறியவில்லையா? அப்படி அல்ல, அவன் விலகிக் கொள்ளவில்லையானால் நிச்சயமாக அவனுடைய முன்னேற்றி ரோமத்தை பிடித்து அவனை இழுப்போம். தவறிழைத்து பொய்யுரைக்கும் முன்னேற்றி ரோமத்தை. ஆகவே அவன் சபையோரை அழைக்கட்டும். நாமும் நரக காவலாளிகளை விரைவில் அழைப்போம். அவன் கூறுவது போல் அல்ல. அவனுக்கு நீர் கட்டுப்படாதீர். உம் இறைவனுக்கு சுஜூது செய்து வணங்கி அவனை நெருங்குவீராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஃபித்தாரேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கி. அல்ஹம்துலில்லாஹ். அழகான முறையில திலாவத் ஓதுனீங்க. இன்னமும் கொஞ்சம் திருத்தம் தேவை. ஏனென்றால் நம்ம குரானை எந்த ஒரு மொழியிலையும் எந்த ஒரு நிமிஷத்துலயும் நம்ம பிழையா மொழியக்கூடாது. அக்ரம் இத அக்ரம் அப்படி சொன்னீங்க, அதை பாத்துக்கணும். ஓகேவா? சோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய நாவாற்றலையும் பேச்சாற்றலையும் அதே போல உங்களுடைய கல்வி ஆற்றலையும் அதிகப்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். ஜஸாக்கல்லாஹு கைரன் உஸ்தாத். அடுத்ததாக இந்த தர்பியா வகுப்பின் முதலாவது உரையாக இறுதி நபியின் இறுதி நாட்கள் என்ற தலைப்பின் கீழ் 3ஆம் பாகம், அது இறுதியாக கூட இருக்கலாம், அதை உரைப்பதற்காக அஃப்ரீன் பாத்திமா அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمد عبده ورسوله
فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار السلام عليكم ورحمة الله وبركاته. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்கள் பார்ட் 3 பார்ட் 2. அதாவது போன வாரம் நம்ம எது வரைக்கும் பார்த்திருந்தோம் அப்படின்னா இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மயக்கமற்ற நிலையிலையும் தண்ணி தெளிச்சு கஷ்டப்பட்ட நிலையில சஹாபாக்களுக்காக இஷா தொழுகையை முடிச்சாங்க. இப்ப பார்ட் 3 பார்க்கலாம். அடுத்த நாள் ஃபஜர் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதே போல தொழுவணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அவர்களால முடியல. சோ பள்ளி வாசலுக்கு போய் ஜமாத்தோட தொழுதுட்டு வராங்க. அடுத்த நாள் முழுக்க அடுத்த நாள் ஃபஜர் வரைக்கும் கிட்டத்தட்ட 17 வக்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு இமாமாக தொழ வச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நாள் ஃபஜருடைய நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு தொழ வச்சிட்டு இருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் திரையை நீக்கி பாக்குறாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் தொழுதுட்டு இருக்கதை பார்த்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறாங்க. புன் சிரிப்பு சிரித்ததை பார்த்துட்டு சஹாபாக்களுக்கு ஒரே சந்தோஷம். நபி நல்லாயிடுவாங்க போல, இனி நம்ம கூட தொழ வந்துருவாங்க போல அப்படின்னு சஹாபாக்களுக்கு இடையே ஒரே சலசலப்பு ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைகை காட்டுறாங்க, எல்லாரும் தொழுகையில நிலையா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரையை அகற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் சில சஹாபாக்களை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல பேர் பார்க்கவே இல்லை. தொழுகையில் நிற்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புன் சிரிப்பு சிரிச்சாங்க தெரியுமா? அதற்கு அர்த்தம் என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாஹுக்கு முன்னிலையில் தொழுகையை நிறுத்தி விட்டேன், அந்த தொழுகையை வைப்பதற்கு ஒரு இமாமை ஆக்கிவிட்டேன், அந்த இமாமை கலிஃபாவாக ஆக்கிவிட்டேன், அந்த சமூகம் அவர்களை கலிஃபாவாகவும் ஏற்றுக்கொண்டது அப்படின்னா சந்தோஷத்தின் ஆனந்தம் தான் புன்சிரிப்போட அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் வலி கடுமையாகுது, வேதனை இன்னும் அதிகமாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரதை பார்த்தாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏஞ்சி நின்று வரவேற்பாங்களாம். அது மட்டும் இல்லாம கட்டி அணைத்து முத்தமிட்டு வரவேற்பாங்களாம். ஆனால் அன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏந்திரிக்க முடியல, கட்டி அணைத்து முத்தமிட்டு வரவேற்க முடியல. அதை பார்த்த உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கதறி அழுகுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு உட்கார வைத்து, ஃபாத்திமாவே கலங்காத, இன்றைய தினத்துக்கு அப்புறம் உன் தந்தைக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று நினைக்கிறேன் என்று சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மனது துடிச்சு போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பிய கூப்பிட்டு சொல்றாங்க, ஃபாத்திமாவே நீ கலங்காத, எப்போதுமே ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் ரமலான் மாசத்துல ஒரு முறைதான் குர்ஆனை முழுவதுமா ஓதி காமிப்பாங்க. ஆனா இந்த தடவை 2 முறை குர்ஆனை முழுமையா ஓதி காமிச்சாங்க. நான் நினைக்கிறேன் இந்த நோம்புலயே நான் மரணம் அடைஞ்சிருவோம் போல அப்படின்னு சொல்றாங்க. தம் தந்தையின் மரண செய்தியை கேட்டால் யாருக்குதான் கஷ்டமா இருக்காது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கதறி அழுகுறாங்க. திரும்பியும் கூப்பிட்டு சொல்றாங்க, ஃபாத்திமாவே நீ அல்லாஹை புரிந்து கொள்ளலையா? அல்லாஹ் உன்னை முஃமின்களின் தலைவியாக்கி இருக்கான், சொர்க்கத்தின் தலைவியாக்கி இருக்கான். மேலும் செய்தியை பெற்றுக்கோ, நான் மரணித்த பிறகு என்னை சந்திக்கும் இந்த குடும்பத்தில் முதல் பெண்மணி நீதான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நபி என்ன சொன்னாங்க, எனக்கு அப்புறம் நீ தான் மரணிக்க போற அப்படின்னு மரண செய்தியை சொன்னாங்க. ஆனா அந்த நேரத்திலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிரிக்கிறாங்க. ஏன்னா
நான் மரணித்த பிறகு என் தந்தையை சந்திக்க போறேனே அப்படின்னு ரொம்ப ஆனந்தத்துல சிரிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரம் வருது. அந்த புனித உடலை கைப்பற்றுவதற்காக அல்லாஹ்வின் படைப்புகளில் அது போன்ற அற்புத படைப்பே கிடையாது. அந்த தூய உடலை கைப்பற்றுவதற்காக மலக்கல் மௌத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அறையில் நுழைகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபியுடைய மரண வேதனையை பார்த்ததுக்கு அப்புறம் உலகத்தில் யாருடைய மரண வேதனையும் நான் வெறுப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரத்தை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் செய்த அருள்களில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டில் மரணம் அடைஞ்சாங்க, என்னுடைய தினத்தில் மரணம் அடைஞ்சாங்க, என் கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் மத்தியில தான் மரணம் அடைஞ்சாங்க. இன்னும் அல்லாஹ் எனக்கு அருள் செய்த அருள்களில் ஒன்றுதான் என்னுடைய எச்சியும் நபியுடைய எச்சியிலும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தான் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. எப்படின்னா, அப்துல்லா வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வந்திருக்காங்க. அப்ப அவங்க கையில மிஸ்பாஹ் குச்சி இருந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லியிருக்காங்க, யா ரசூலுல்லாஹ், அது உங்களுக்கு வேணுமா? அப்ப வேணும் என்று வாய் திறந்து சொல்லாம தலை அசைக்கிறாங்களாம். அதை பார்த்த எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அதை வேணும் என்று சொன்ன உடனே அதை வாங்கி மென்று மென்மையாக்கி தரவா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேக்குறாங்க. தலை மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வாயில் வைத்து தன்னுடைய எச்சினால் மென்மையாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வச்சு மிஸ்பாஹ் செய்யறாங்க. இப்படிதான் என்னோட எச்சியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சியிலும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தான் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் வேதனை அதிகமாகுது. கடுமையா ஜுரம் ஏற்படுது. பக்கத்திலேயே ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்காங்க. அந்த தண்ணீர்ல கைய முக்கி முகத்துல தடவி கொண்டு சொல்றாங்க, இன்னா லில்லாஹில் மௌத்தில் சக்ராத், இன்னா லில்லாஹில் மௌத்தில் சக்ராத், இன்னா லில்லாஹில் மௌத்தில் சக்ராத். மௌத்தில் சக்ராத் என்னும் நிலைமை உண்டு, மௌத்தின் சக்ராத் என்னும் நிலைமை உண்டு, மௌத்தின் சக்ராத் என்னும் நிலைமை உண்டு, மௌத்தின் சக்ராத் என்னும் நிலைமை வந்தே தீரும். அது உண்மை, அதை யாராலும் மறுக்க முடியாது என்று சொல்றாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நீங்கள் யார், நான் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்களாம், யா அல்லாஹ், நாளை மறுமையில் நபிமார்களுடனும் சாலிஹீன்களுடனும் சித்திகீன்களுடனும் நல்லவர்களுடனும் என்னை ஒன்று சேர்ப்பாயாக அப்படின்னு துஆ செஞ்சாங்களாம். அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை தான் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரம் வருது. அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், எனக்கு இரக்கம் காட்டுவாயாக, யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடுவாயாக, யா அல்லாஹ், எனக்கு ரஹ்மத் செய்வாயாக அப்படி சொல்லிட்டு கைகளை மேல தூக்குறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் உயர்ந்த தோழமை அல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய கரங்கள் கீழே விழுகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை மலக்குமார்கள் கைப்பற்றுகிறாங்க. சுத்தமான ஆத்மாவே, அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்ட நிலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட நிலையிலும் இந்த பரிசுத்தமான உடலை விட்டு வெளியே வாருங்கள் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்கள் கீழே விழுகுது. நபியுடைய உயிர் பிரிந்து நபி இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இதை தெரிந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கலங்குறாங்க. சஹாபாக்கள் எல்லோருமே கதறி அழுகுறாங்க. சஹாபாக்களுடைய கரங்கள் எல்லாம் நடுக்கம் கொடுக்குது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னுடைய தந்தையே என்னை விட்டு போயிட்டீங்களா, என்னுடைய தந்தையே என்னை விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கதறி அழுகுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க,
உங்களுடைய தோழமையை கைவிட்டுட்டீங்களா, உங்களுடைய தோழமையை கைவிட்டுட்டீங்களா அப்படின்னு கதறி அழுகுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பொழுது ஒரு வாசனை வெளியேறிச்சு. அந்த வாசனையை என் வாழ்நாளிலே நாம் நுகர்ந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. உம்மு சல்மா சொல்றாங்க, நபி மரணித்த பிறகு அவர்களுடைய நெஞ்சில் நான் கை வச்சேன். என் கையில் ஒரு வாசனை ஏற்பட்டது. ஒரு ஜும்மா சென்றது, இன்னொரு ஜும்மா சென்றது, அடுத்த ஜும்மா சென்றது, அந்த வாசனை போகவே இல்லை. ஏன்னா அதுதான் நபியின் ரூஹின் வாசனை அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த மதீனாவே வெளிச்சம் அடைந்த நாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த நாள். இந்த மதீனாவே இருள் அடைந்த நாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போன நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க மரணம் அடைஞ்சாங்களோ அங்கேயே அதே இடத்திலேயே அடக்கம் செய்யப்படுறாங்க. ஏன்னா நபிமார்கள் அப்படிதான், எந்த இடத்துல மரணம் அடைகிறாங்களோ அங்கேயே அவங்கள அடக்கம் செஞ்சிருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரிவை நம்மளும் உணர்றோம். அந்த வழிய நம்மளை ஏற்றுக்கொள்றோம். நபியுடைய மரணத்தை பத்தி பேசினா நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருது. அதோடைய கஷ்டம் நமக்கு ஏற்படுது. இது நமக்கு உண்மையான நேசம் இல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்றா அவர்களுடைய மரண செய்தியை கேட்கும் போது மனசு கஷ்டப்படுது, உள்ளம் ரொம்ப கஷ்டப்படுது என்றா அதெல்லாம் ஒரு வெளிப்பாடுதான். உண்மையான அன்பு எது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்களோ அந்த விஷயத்தெல்லாம் நம் வாழ்க்கையில் எடுத்து உரைப்பதுதான். எதை சொன்னாங்களோ அதை நாம் பிறருக்கு எடுத்து உரைப்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியமும் மரியாதையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நமக்கு இந்த துன்யாவில வாழக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. ஆனா நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்வான சொர்க்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு இன்னும் அதிகமான தகவல்களை சொல்வதற்காக அல்லாஹ் உங்களுடைய நாவாற்றலையும் பேச்சாற்றலையும் உங்களுடைய அறிவாற்றலையும் இந்த உம்மத்துக்கு நீங்களும் ஒரு தாயாக மாறுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். இல்மிக்கு எங்கள் மனதை கலக்கடித்து எங்களுக்கு ஒரு வினாடி நாங்களும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்திருக்க கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிய உங்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நாமும் மறுமை நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக, அவரோடு நாமும் சேர்ந்து வாழ்வதற்காக நாம் நிறைய நல்லமல்களை செய்வோம். அவருடைய சுன்னத்துகளை நாமும் பேணி பிறருக்கும் நாம் அதை எத்தி வைப்போம். அப்படியான கூட்டத்தில் நாம் அனைவரும் இருப்போமாக. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஃபித்தாரேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கி. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பிஸ்மில்லா கூறுவதின் சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் சல்மான் பாரிஸ் அவர்களை அழைக்கின்றோம். சல்மான் பாரிஸ். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم
وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிஸ்மில்லா என்றால் என்ன? பஸ்மல் என்ற சொல்லிலிருந்து எடுக்கப்பட்ட சொல். அல் பஸ்மலா. பஸ்மலா என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை கூறுங்கள் என்ற அர்த்தம். பிஸ்மில்லாஹ் என்றால் நான் இந்த செயலை அல்லாஹ்வின் பெயரை கொண்டு தொடங்குகிறேன். பிஸ்மில்லாஹ் என்றால் நான் இந்த செயலை அல்லாஹ்வின் பெயரை கொண்டு தொடங்குகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். மகத்துவமிக்க அல்லாஹ்வின் பெயரையும் பண்பையும் கொண்டு அல்லாஹ்வை அழைக்கும்படி கூறினார்கள். அல்லாஹ்வுடைய பெயர்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெயர்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர் அல்லாஹ். எனவே இந்த பெயரை கொண்டு தொடங்குவதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் விரும்புகிறான் என்று கூறினார்கள். பிஸ்மில்லாஹ் கூறுவதினால் என்ன நன்மை, என்ன சிறப்பு? பிஸ்மில்லாஹ் என்று ஒரு அடியான் கூறும்போது, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு தொடங்குகிறேன் என்று சொல்லும் போது அவன் உள்ளத்தில் இந்த செயலை அல்லாஹ்வுக்காகவே செய்கிறேன் என்ற நினைவு அவன் உள்ளத்தில் வருகிறது. என் ரப்புடைய பெயரை கொண்டு தொடங்குகிறேன் என்றால் என் ரப்புக்காகவே இந்த செயலை செய்கிறேன், இந்த ஒரு தன்மை அதில் வெளிப்படுகிறது. என் ரப்புடைய பெயரை கொண்டு தொடங்குகிறேன் என்றால் என் ரப்புக்காகவே இந்த செயலை செய்கிறேன், இந்த ஒரு தன்மை அதில் வெளிப்படுகிறது. இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய இந்த செயலில் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற நினைவு வருகிறது. நான் செய்யக்கூடிய இந்த செயலில் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற நினைவு வருகிறது. மூன்றாவது, நான் செய்யக்கூடிய இந்த செயலை என் இறைவன் அங்கீகரிப்பான் என்ற நினைவு வருகிறது. நான் செய்யக்கூடிய இந்த செயலை என் இறைவன் அங்கீகரிப்பான் என்ற நினைவு வருகிறது. இந்த மூன்று விஷயத்திற்காகத்தான் பிஸ்மில்லாஹ் என்ற சொல் பயன்படுத்தி வருகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் தொடங்குகிறேன். குர்ஆனில் ஒவ்வொரு அத்தியாயத்தின் ஆரம்பத்திலும் இந்த வசனத்தை நாம் காண முடியும். நபித்தோழர்கள் இந்த பஸ்மலாவை கொண்டே குர்ஆன் ஓதுவதை ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு செயலையும் பிஸ்மில்லா கூறி தொடங்குவது சுன்னாவாக கருதப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்காத எந்த ஒரு செயலும் இறை அருளில் இருந்து விலகியதாகும் என்று கூறினார்கள். எந்த செயலையும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கும் போது அது அல்லாஹ்வின் பரக்கத் பொருந்தியதாக, ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்றதாக அமைகிறது. குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் முன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று முழுமையாக சொல்ல வேண்டும். மற்ற காரியங்களை செய்யும் முன் பிஸ்மில்லாஹ் என்று சொன்னால் போதுமானது. சாப்பிடும் முன், ஆடை அணியும் போது, வேலைகளை தொடங்கும் போது இவ்வாறு எல்லா நிலையிலும் பிஸ்மில்லாஹ் என்று மட்டும் சொன்னால் போதுமானது. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட ஆரம்பித்தால் ஷைத்தான் நம் உணவை பகிர்ந்து கொள்ள மாட்டான் என்று கூறப்படுகிறது. பிஸ்மில்லா கூற மறந்துவிட்டால் பிஸ்மில்லாஹி ஃபீ அவ்வலிஹி வ ஆஹிரிஹி என்று கூற வேண்டும். பொருள்: இதன் ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாஹ்வின் திருப்பெயரால். இந்த துஆவை நாம் ஓதிக்கொண்டால் ஷைத்தான் தான் சாப்பிட்ட உணவை வாந்தி எடுத்து விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியே போகும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பொருள்: அல்லாஹ்வின் பெயரால் அல்லாஹ்விடம் பொறுப்பு ஒப்படைக்கிறேன், பாவத்திலிருந்து மீளவோ நன்மை செய்ய ஆற்றல் பெறவோ முடியாது அல்லாஹ்வை கொண்டே தவிர. இந்த துஆவை உணர்ந்து ஓதினால் நாம் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டதையும் பொறுப்பேற்கப்பட்டதையும் நிச்சயமாக நாம் உணர முடியும். பிஸ்மில்லா கூறப்படாத விஷயங்களில் ஷைத்தான் ஈடுபடுகிறான் என்று கூறப்படுகிறது. எனவே பிஸ்மில்லாவை ஓதி ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அர் ரஹ்மான், அர் ரஹீம் இந்த இரண்டு சொற்களும் ரஹ்மத் என்னும் வேறு சொல்லிலிருந்து வருகிறது. அர் ரஹ்மான் அனைத்து படைப்புகளிடமும் கருணை காட்டுபவன். அர் ரஹீம் இறை நம்பிக்கையாளர்களிடம் கருணை காட்டுபவன்.
இப்படிப்பட்ட கருணையாளனாகிய அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழியை தந்து ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தர துவா செய்ய வேண்டும். எனவே எந்த காரியமாக இருந்தாலும் குர்ஆன் ஓதுவது, கல்வி கற்பது, வெளியே செல்வது, வீட்டிற்குள் நுழைவது, சாப்பிடுவது போன்ற எல்லா செயல்களிலும் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். பிஸ்மில்லாஹ் சொல்வதினால் அல்லாஹ் நமது காரியங்களை இலகுவாக்குவதோடு ஷைத்தானிடமிருந்தும் பாதுகாப்பு தருகிறான். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரான் சித்தாரேன். மாஷாஅல்லாஹ், மிகவும் பொறுமையாக அருமையாக பிஸ்மில்லா கூறுவதன் நன்மைகளை பற்றி சொன்னதுக்கு உங்களுக்கு மென்மேலும் அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஆற்றலையும் நாவாற்றலையும் பேச்சாற்றலையும் அதிகப்படுத்தி தருவானாக என்று துஆ செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குல்லாஹு கைரான் சல்மான் பாரிஸ். பாரக்கல்லாஹு ஃபீக். அடுத்ததாக இப்ராஹிம் நபியின் வரலாறு என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்கு ஹாஜரா அவர்களை அழைக்கின்றோம். ஹாஜரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் வரஹ்மத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நான் உங்களிடம் இன்று பகிர்ந்து கொள்கின்ற தலைப்பு இப்ராஹிம் நபியின் வரலாறு. சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஊரில் மிக பிரபலமான ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய பெயர் ஆசர். அவர் சிலைகளை செய்து விற்கக்கூடியவர்களாக இருந்தார். அந்த ஊரில் மிக பெரிய ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகள் இருந்தது. சிலைகளை மக்கள் தலைகுனிந்து சஜ்தா செய்து வந்தாங்க. ஆசர் என்பவரோ சஜ்தா செய்து வந்தாங்க. ஆசர் என்பவருக்கு ஒரு நேர்வழி பெற்ற ஒரு நல்ல மகன் இருந்தாங்க. அவருடைய பெயர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மக்கள் இந்த சிலைகளுக்கு சஜ்தா செய்வதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. இந்த சிலைகள் வெறும் கற்கள் தான் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நன்றாக புரிந்திருந்தார். மேலும் இந்த சிலைகள் பேசவும் செய்யாது, கேட்கவும் செய்யாது, எந்த ஒரு நலனும் ஏற்படுத்தாது. சிலைகள் தங்கள் மீது அமரக்கூடிய ஈயை கூட தட்டி விடக்கூடாது. ஏன் இந்த சிலைகளை மக்கள் சஜ்தா செய்கிறார்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனதுக்குள்ளே கேட்டுக்கொண்டார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு தன்னுடைய தந்தை சஜ்தா செய்கிறார்கள் என்று அவரால் பொறுமையுடன் இருக்க முடியவில்லை. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய தந்தையிடம் சென்று, தந்தையை ஏன் இந்த சிலைகளுக்கு சஜ்தா செய்கிறீர்கள்? தந்தையை ஏன் இந்த சிலைகளிடம் உங்களின் தேவைகளை கேட்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த சிலைகள் பேசவும் செய்யாது, கேட்கவும் செய்யாது. நிச்சயமாக இந்த சிலைகள் எந்த நலவையும் ஏற்படுத்தாது, எந்த தீங்கும் செய்யாது. உணவையும் பானங்களையும் கொண்டு ஏன் இந்த சிலைகளுக்கு செய்கிறீர்கள்? தந்தையே, இந்த சிலைகள் உண்ணவோ பருகவோ செய்யாது. ஆசர் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் கோபப்பட்டனர். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடம் சென்று அறிவுரை செய்ய ஆரம்பித்தார். மக்களும் கோபப்பட்டனர். மக்களும் சத்தியத்தை விளங்கிக் கொள்ளாமல் கோபப்பட்டனர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நாளை பண்டிகை திருநாள், மக்கள் திருவிழாவிற்கு வெளியில் சென்று விடுவார்கள். அப்போது நாம் இந்த சிலைகளை உடைத்து விடலாம் என்று பொறுமையுடன் இருந்தார்கள். நாளை பண்டிகை திருநாள் வந்ததும் மக்களும் குழந்தைகளும் மகிழ்ச்சியுடன் இருந்தது. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை, இப்ராஹிமை, ஏன் நீ திருவிழாவிற்கு வரவில்லையா என்று கேட்டார். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இல்லை, எனக்கு சோர்வாக இருக்கிறது, நான் வரவில்லை என்று கூறிவிட்டார். அதற்கு சரி என்று அவருடைய தந்தையும் சொல்லி சென்று விட்டார். பிறகு மக்கள் அனைவரும் சென்று விட்டனர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊரில் தனியாக இருந்தார்கள். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளிடம் வந்து, நீங்கள் பேச மாட்டீர்களா? நான் பேசுவது உங்களுக்கு விளங்கவில்லையா? இதோ இங்கே உணவு இருக்கிறது, நீங்கள் இருக்கிறது, நீர் சாப்பிட மாட்டீர்களா? குடிக்க மாட்டீர்களா என்று கோபத்துடன் அவற்றை நோக்கி கேட்டார். அதற்கு சிலைகள் மௌனமாகவும் அமைதியாகவும் இருந்தது.
பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபத்துடன் கோடாரியை எடுத்து ஓங்கி அடித்தனர். பிறகு பிறகு ஒரே சிலை, பெரிய சிலை மட்டும் இருந்தது. அதனுடைய கழுத்தில் கோடாரியை தொங்க விட்டார். கேட்டதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா நம் முழு உம்மத்துக்கும் தௌஃபிக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. ஜஸாக்கல்லாஹு ஹைரான் ஹாஜிரம்மா, பாரக்கல்லாஹு ஃபீக்கி. மிகவும் அருமையாக சொன்னீங்க. ஆனா இந்த ஸ்டோரி இன்னமும், இந்த வரலாறு இன்னமும் நிறைய இருக்கு. நீங்க பார்ட்ஸா கூட கொஞ்சம் தேடி பார்த்து இன்ஷால்லா வரக்கூடிய வாரங்கள்ல பேசுங்க. ஓகேவா? மாஷல்லா. ஓகே, அடுத்த வாரம் குறைய பேசுங்க. உங்களுடைய நாவாற்றலையும் பேச்சாற்றலையும் உங்களுடைய கல்வியாற்றலையும் இன்னும் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவானாக. இன்னும் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நீங்களும் ஒரு முன்மாதிரியாக இன்னும் அதிகமான விஷயங்களை பேசி நீங்களும் நிறைய தாவா பணியில ஈடுபடுறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரான் ஃபித்தாரீன். அல்ஹம்துலில்லாஹ். ஹைர் நிசாமா, ஒரே ஒரு செய்தி. இவ ஹாஜராமா பேசுனாங்களா? ஆமாங்க சார். ஓகே, ஹாஜராமா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப அழகா நிதானமா பேசுனீங்க. இப்போ இதோடைய தொடரை நீங்க அடுத்த வாரம் நீங்க பேச போறீங்க அப்படின்னா, இது ஹாஜராமாக்கு மட்டும் இல்ல, யாரெல்லாம் நீங்க தொடரா பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களோ அவங்க இந்த வாரத்துல நீங்க முடிக்கும் போது அதையும் சேர்த்து பதிய வைங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் இன்னும் அதிகமா இருக்குது. வரக்கூடிய வாரங்கள்ல இதனுடைய தொடர்ச்சியை நான் பேச இருக்கிறேன் அப்படின்ற ஒரு தகவலை நீங்க பதிவு பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க ரொம்ப அழகா கியூட்டா பேசுனீங்க, மாஷா அல்லாஹ். அடுத்த வாரம் ஹாஜராமா இதோடைய தொடர்ச்சியை பேச வருவாங்க, அதை நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். இப்ப கம்மியா பிள்ளைங்க வந்துட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஸ்பீச் நீங்க தொடர்ச்சியா பண்ணும் பொழுது அடுத்த வாரமும் நீங்க பண்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அடுத்த வாரம் பிள்ளைங்க நிறைய வரணும், இதை கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துக்காக வேண்டியும் வருவாங்க. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இது ஹாஜராமாக்கு மட்டும் இல்ல, யார் யாரெல்லாம் அப்படி தொடர்ச்சியா பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களோ அவங்க அந்தந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியை நீங்க முடிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை வரும் காலங்களில் பேசுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலையும் பதிவு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஹைர் நிசாமா கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்க சார். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரான். அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கி. இன்ஷால்லா அடுத்த வாரமும் ஹாஜராமா இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாறை இன்னமும் அடுத்தடுத்த வாரமா அவங்க கண்டினியூஸா பேசுவாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஆர்வமா கலந்து கொள்ளுங்க. அதே போல அடுத்ததாக The History of Prophet sallallahu alaihi wasallam and the Photographs என்கின்ற தலைப்பின் கீழ் முகமது ஈசா சித்திக் அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Abi saldi wayat siliamili wahum ukatata milijani yafkul kauli. Abi jididi iman. Today my topic is the story of our beloved Prophet Abdullah and the travel gift. An old mother comes to see the Prophet Muhammad pick up on him. Abdullah, she bought a bunch of gifts to the Holy Prophet Muhammad Abdullah as a gift. She was very excited to be able to bring a gift for the Prophet Abdullah. She then placed the gift beside the Prophet and said, "Oh Allah, O Prophet of Allah, please accept this full gift for me." Prophet Muhammad Abdullah eat all the gifts from the plate and the bowl, and then bowl and leave. Now the disciples asked Prophet
You usually share the food that you receive with everyone. Are the gifts so sweet that you had it all? The Prophet Abdullah laughed and said, no, that the gift food was sour. It tastes so sour that it could not be eaten. And I give it to you. And if your face burnt even a little, or if your face even a little, the mother's heart would either so I ate all the food myself, because the heart of that mother who bought with love would be upset. One accept the hardship. The Prophet Muhammad, peace and blessing of Allah be upon him, said that the one who wants happiness in it, happiness on the face of others, and happiness in the hearts of others, it worshipped by others as a messenger of God. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீ. நீங்கள் முயற்சி செய்ததுக்கு உங்களுக்கு அல்லாஹ் இன்னும் இன்னும் நாவாற்றலையும் பேச்சாற்றலையும் அறிவாற்றலையும் இன்னும் அதிகமான விஷயம் பேசுவதற்கும் அல்லாஹ் உங்களுக்கு நிறைய கல்வி ஆற்றலையும் உங்களுக்கு நிறைய பரக்கத்தையும் தருவானாக. முயற்சிக்கு அல்லாஹ் உங்களுக்கு இரட்டிப்பான நற்கூலி வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஃபித்தாரேன். பாரக்கல்லாஹு ஃபீக். அடுத்ததாகவும் இறுதியாகவும் ஹலாலான வருவாயின் பயன்களும் பரக்கத்துகளும் என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்கு ஃபஹ்மிதா ஷெரீன் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவனை நாம் புகழ்கின்றோம், அவனிடமே உதவி தேடுகின்றோம். அவன் யாரை நேர்வழி செலுத்தினானோ அவரை நாம் வழிக்கெடுப்பவர் யாரும் இல்லை. அவன் யாரை வழிக்கெடுத்தானோ அவரை நேர்வழி செலுத்துபவர் யாரும் இல்லை. நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் திரு தூதராகவும் இருக்கின்றார்கள். பேச்சுகளில் மிக சிறந்தது அல்லாஹ்வின் வேதமாகும். வழிமுறைகளில் மிகச் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையாகும். காரியங்களில் மிக கெட்டவை மார்க்கத்தின் புதிதாக சேர்க்கப்பட்டவையாகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும். நம்பிக்கை கொண்டோர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையான விஷயங்களை கூறுங்கள். அவன் உங்கள் காரியங்களை உங்களுக்கு சீர்படுத்தி வைத்து உங்கள் குற்றங்களையும் உங்களுக்கு மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவர் கீழ்ப்படுகின்றாரோ அவர் நிச்சயமாக மகத்தான வெற்றியடைந்த மனிதர்களே ஆவார். நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். தற்பிற்குரிய பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வின் அருளால் அல்லாஹ்வுடைய தீனை கற்பிப்பதற்காக, அல்லாஹ்வுடைய தீனை அறிந்து கொள்வதற்காக இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹான தஆலா நம்முடைய இந்த அமர்வில் சத்தியத்தை பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் தெளிவாக அல்லாஹ்வின் மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காகவும்
நமக்கு அறிவு ஞானத்தையும் விளக்கத்தையும் நல்ல சிந்தனையையும் நல்ல புரிதலையும் நல்ல அறிவையும் நேர்வழியில் தந்தருவானாக. ஆமீன். உங்களை வீணாக எந்த நோக்கமும் இல்லாமல் நாம் படைத்திருக்கின்றோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் நம்மிடம் திரும்ப கொண்டு வர மாட்டீர்கள் என்று நீங்கள் எண்ணி இருக்கிறீர்களா? இது அல்லாஹ்வுடைய ஒரு எச்சரிக்கையாகும். நான் உங்களிடையில் பேச வந்துள்ள தலைப்பு ஹலாலான வருவாயில் பயன்களும் பரக்கத்துகளும். மனிதன் வாழ்வதற்கு பல்வேறு பொருட்களின் தேவையுடையவனாக இருக்கின்றான். வசிப்பதற்கு ஒரு வீடு, உடலை மறைப்பதற்கு ஆடையும், உயிருடன் இருப்பதற்கு உணவும் தேவைப்படுகின்றன. எனவே உணவு, ஆடை, இடம் இவை மனிதனுக்கு அடிப்படை தேவையாகும். அல்லாஹ்வை அறியாத ஈமான் கொள்ளாத மக்கள் தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள ஹராம் ஹலாலை பற்றி சிந்தனை செய்வது கிடையாது. இதனால் அவர்கள் வட்டியை உண்கின்றார்கள், மதுவும் அருந்துகின்றார்கள், மற்றவர்களின் பொருட்களை மோசடியும் செய்கின்றார்கள், வியாபாரத்திலே ஏமாற்றுதலையும் மோசடிகளையும் செய்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மக்களுக்கு ஒருபோதும் இவை அனுமதி இல்லை. அவர்கள் தம் தேவைகளை பூர்த்தி செய்வதிலே சுதந்திரம் கிடையாது. அவர்கள் ஹலாலான சுத்தமான பொருட்களை தேர்ந்தெடுப்பது, ஹராமானவற்றை தவிர்த்து கொள்வது மிக அவசியமாகும். குறிப்பாக தாம் சம்பாத்தியத்திலும் உணவிலும் இவ்விஷயங்கள் தனி கவனம் செலுத்துவது அவசியமாகும். எல்லா நிலையிலும் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஹலாலான உணவின் கவனமே வயிற்றுள் செல்ல வேண்டும். ஹராமான கவனம் சென்றுவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹராமான உணவில் மூலம் வளர்ந்த சதை துண்டு சுவனம் செல்லாது. இதன் காரணமாகவே ஹதீஸில் ஹலாலான உணவை தேடுவது கடமை என கூறப்பட்டுள்ளது. ஹலாலான உணவிற்கு எண்ணற்ற பரக்கத்துகளும் பிரயோஜனங்களும் உள்ளன. ஹலாலான உணவில் பரக்கத்தால் உள்ளத்தில் ஒளி ஏற்படுகின்றது, நல்ல அமல்கள் செய்யும் வாய்ப்பு கிடைக்கின்றது, மேலும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், திட்டமாக அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் பரிசுத்தத்தையே ஏற்றுக்கொள்கின்றான். மேலும் கூறுகின்றார்கள், உறுதியாக ஹலாலான உணவை சாப்பிடுகின்ற விஷயத்தில் அல்லாஹ் நபிமார்களுக்கு கட்டளையிடுகின்றான். தூதர்களே, ஹலாலான உணவையே உண்ணுங்கள், நல்ல அமல்களையே செய்யுங்கள். மேலும் இதே சட்டத்தை ஈமான் கொண்டவர்களுக்கு கடமையாக்கினான். ஈமான் கொண்டவர்களே, நாம் கொடுத்த சுத்தமானவற்றிலிருந்தே புசியுங்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்கின்ற மனிதனை பற்றி கூறினார்கள். அவரது முடி பரட்டையாக உள்ளது, உடலில் தூசி படைந்துள்ளன. அவர் வானத்தின் பக்கம் கைகளை ஏந்தி யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று துஆ கேட்கிறார். ஆனால் அவரின் உணவு ஹராம், குடிப்பது ஹராம், அவர் அணிந்திருப்பது ஹராம். இப்படி அவர் ஹராமான இரணத்தில் இருக்கின்ற நிலையில் அவரின் துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? விளக்கம் என்னவென்றால், பிரயாணி மற்றும் சிரமத்தின் அகப்பட்டவனின் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அவரது உணவும் குடிப்பும் ஹராமானவற்றை காரணத்தினால் அவரது துஆ மறுக்கப்படுகின்றது. இன்று அதிகமான மக்கள் எனது துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என முறையிடுகின்றனர். அவர்கள் தங்களது நிலைகளை சற்று கவனித்து பார்க்க வேண்டும். தமது வாழ்க்கையில் ஹராமான வருவாய் இருக்கிறதா? அப்படி ஹராமான வருவாய் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக அவர்களின் துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. இதை போன்ற ஹராமானவற்றிலிருந்து நாம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீகி. அல்ஹம்துலில்லாஹ், ஹலாலான வருவாயின் பயன்களும் பரக்கத்துகளும் என்ற தலைப்பின் கீழ் அருமையாக நமக்கு நீங்க சொன்னது அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அல்லாஹ் உங்களுடைய நாவாற்றலையும் பேச்சாற்றலையும்
இன்னும் அதிகப்படுத்துவானாக. அதே போல கல்வி ஆற்றலையும் அதிகப்படுத்துவானாக. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான விஷயங்களை இங்கு நீங்க பகிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ்விடம் நான் துஆ செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரன் ஃபித்தாரேன். பரக்கல்லாஹு ஃபீக்கி. வய்யக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பொழுது எல்லாரும் நல்ல அருமையான முறையில பேசி முடிச்சிட்டீங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கி. ஈசா சித்திக் அவர் சொன்ன அந்த பயான்ல யாருக்கும் புரியாட்டி நான் சிம்பிளா தமிழ்ல சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. அவர் அந்த கிரேப்ஸ், அதாவது அந்த முந்திரி பழம், திராட்சை, அந்த திராட்சையை பத்தி தான் அவர் சொல்லியிருந்தாரு. என்னன்னா ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் தான் போயிருக்கிறாரு. பட் அங்க அவருக்கு திராட்சை கொடுக்கப்படுது. அந்த திராட்சையை அவரே எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டாரு. அவரே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் தோழர்கள் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேக்குறாங்க, எப்படி யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுத்தா நீங்க எல்லாருக்கும் கொடுத்துதானே சாப்பிடுவீங்க, இன்னைக்கு ஏன் எல்லாத்தையும் சாப்பிட முடிச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாரு? அவர் சொல்லியிருக்கிறாரு, எதற்காக அவர் சாப்பிட்டேன் என்றால் அது ரொம்ப புளிப்பா இருந்திருக்கும். சரியா? அப்ப அந்த திராட்சை ரொம்ப புளிப்பா இருந்திருக்கும். அது மத்தவங்களால சாப்பிடவே முடியாது, அது ருசியே இல்ல. அப்ப அதனாலதான் அவர் இதை யாருக்கும் கொடுக்க கூடாது, இதை வீசி மத்தவங்கள்ட்ட கொடுத்தோம்னா ஐயோ இது என்ன அப்படி இருக்கு அப்படின்னு யாராச்சும் ஏதாவது அதை குறை சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தால அவரே எல்லாரையும் சாப்பிட்டாரு. அது சாப்பிட்ட காரணம் இன்னொன்று இருக்குது. என்னது? அந்த பெரியவர் கொடுத்தாரு இல்லையா திராட்சைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்ப அந்த பெரியவருடைய மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுதான் அங்க விஷயம். ஏனென்றால் மத்தவங்களுக்கு அதை கொடுத்துட்டு அவங்க இது நல்லா இல்லைன்னு சொன்னாலும் பெரியவருடைய மனசு புண்படும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடாட்டியும் அவருடைய மனசு புண்படும். அதனால அந்த புளிப்புத்தன்மையை அவர் சகித்து கொண்டு அவர் அவ்வளவும் சாப்பிட்டாரு. அப்போ அந்த மாதிரி நம்மள யாராச்சும் அப்படி இருப்போமாண்டா அல்லாஹ்வே போதுமானவன். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கிறாரு, சிறந்த முன்மாதிரியா இருக்கிறாரு. நம்ம அதுதான் அவர் மேல அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறவங்களா நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அவரை பத்தி பேசினாலே நம்மளுக்கு மனசு அவ்வளோ அழகா, நமக்கு சில விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம், சில விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவலைப்படுறோம். அவருடைய கடைசி நாட்கள், அவருக்கு நடந்த சோதனைகள், அவருக்கு சிலர் செய்த சதிகள், அந்த மாதிரி எல்லாம் நினைக்கும் போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அவருடைய சுன்னத்துகள், அவர் என்னெல்லாம் நமக்கு விட்டு வச்சுட்டு போயிருக்கிறாரோ அந்த சுன்னத்துப்படி நாமளும் வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையில் எழுந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் போகக்கூடியவர்களாக நம் அனைவரும் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். பாவத்தின் வழியும் பிதாத்து வழியிலையும் இணை வைப்பின் வழியும் நாம செல்லாதபடிக்கு அந்த வழியில் இருக்கிறவர்களே நம்ம இறைவனுடைய ஹிதாயத்தை கொடுத்து, இறைவன் தான் எல்லாத்துக்கும் ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியவன். எவர் ஒருவருக்கு இறைவன் ஹிதாயத்தை கொடுக்க நாடி விட்டானோ அவர்கள் யாராலையும் அதை தடுக்க முடியாது. எவருக்கு இறைவன் கொடுக்க கூடாதுன்னு நாடி விட்டானோ யாராலையும் எதையுமே கொடுக்க முடியாது. அதனால நம்ம இறைவனிடமே எல்லா உதவியும் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேற எந்த ஒரு படைப்பினங்களிடையும் நம்ம எந்த ஒரு உதவியும் கேட்க கூடாதவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அல்லாஹ்வே போதுமானவன். நமக்கு நம்மளுடைய அன்புக்குரிய, நேசத்துக்குரிய, பாசத்துக்குரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன வழிகாட்டினாரோ அந்த வழியின்படி நம்ம வேலை செய்து நல்ல அமல்கள் செய்து அதன் பாதையில் நம் நடந்து மரணிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம். வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஈஷா ரெக்கார்டிங் ஓபன் பண்ணுங்க. எல்லாரும் கொஞ்சம் இருங்க.